கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்று உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஜூலை மாதம் 28ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. நான் சுரண்டை என்கிற பகுதியிலே நின்று கொண்டிருக்கின்றேன். சுரண்டை என்ற இடத்திலே அமைந்துள்ள சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு இடத்தில் நின்று உங்களுக்கு ஒரு காணொளியை தருவதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நூலகத்தில் அப்படி என்ன இருக்கின்றது, இதை யார் நடத்துகிறார்கள், என்ன நோக்கம் என்பதை குறித்து இன்னும் சற்று விரிவாக நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்பொழுது நாம் உள்ளே போகலாம். இந்த இடத்திலே மிகப்பெரிய தரிசனத்தோடு இங்கே ஒரு சிறப்பான ஒரு கட்டிட கலை பாணியுடன் அழகாக ஜொலித்து கொண்டிருப்பது கிறிஸ்தவ வரலாற்று நூலகம். உள்ளே போவோம். உள்ளே போய் என்ன நடக்கிறது என்று நாம் பார்ப்போம். ஏற்கனவே நான் சொன்னது போல இது சுரண்டை, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சுரண்டை என்கிற பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்தவ வரலாற்று நூலகம். இப்பொழுது நாம் உள்ளே செல்லலாம். பார்ப்பதற்கு உள்ளே நுழைந்தவுடன் பிரம்மாண்ட ஒரு வரவேற்பு இடம். இன்னும் இது முழுமை பெறவில்லை. இப்பொழுது இதை இன்னும் அதிகமாக சிறப்பாக செய்ய வேண்டும் என்று சொல்லி அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். வாசலிலே அழகாக மிஷனரிகளுடைய படங்களோடு உள்ளே நூலகம் காட்சியளிக்கின்றது. இங்கே கிட்டத்தட்ட இந்த நூலகத்தில் இன்னும் அடுக்கி வைப்பதற்கு 50,000க்கும் அதிகமான புத்தகங்கள் நிலுவையில் இருக்கின்றன. இப்பொழுது இதை கொஞ்சம் கொஞ்சமாக வடிவமைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள். ஆண்டவர் இவர்களுக்கு தந்த தரிசனத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்திலே மிக சிறப்பான வரலாற்று தகவல்கள் அடங்கிய மிக அரிதான, மற்றவர்கள் இதுவரைக்கும் பார்த்திராத, கேட்டிராத, படித்திராத தகவல்கள் இங்கே இருக்கின்றன. நான் இதை கண்டேன், வியந்தேன், மகிழ்ந்தேன். இந்த இடத்திற்கு வந்ததிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இதனை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கின்ற சகோதரர் செல்வகுமார், மன்னா செல்வகுமார் அவர்கள்தான் இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை குறித்த தகவல்களை அவர்கள் நமக்கு தருவார்கள். அதற்கு முன்பதாக அவர்கள் நமக்கு ஒரு சில காட்சிகளை காட்டி அதற்கு பிறகு இதை குறித்த காரியங்களை நம்மோடு அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இப்பொழுது உள்ளே போகின்றோம். அதற்கு முன்பதாகவே நீங்களும் ஒருவேளை அவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவளோடு நீங்கள் காத்து கொண்டிருப்பீர்கள். எனவே ஓரிரு வார்த்தைகள் அவர் முதலில் சொல்லி அதற்கு பிறகு இடைவிடையாக சில காரியங்களை நமக்கு அவர் விவரித்து சொல்வார். அதையும் நாம் கேட்கலாம். மன்னா செல்வகுமார் அவர்கள் என்னுடைய நண்பர். அவர்கள் எங்களுக்கு அதிகமாக ஆண்டவர் இந்த புத்தக அடிப்படையிலே, ஆண்டவருடைய இறை வார்த்தையின் அடிப்படையிலே நல்லதொரு நட்பை தந்தார். அதன் அடிப்படையிலே சில வருடங்களாகவே நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசி சில காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு ஆண்டவர் தந்த தரிசனத்தை இந்த மண்ணிலே அவர் செய்து கொண்டிருக்கின்றார். இது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, என்ன சூழ்நிலை, எப்படி, என்ன தரிசனம் என்பதை ஓரிரு வார்த்தைகள் நம்மோடு அவர் பகிர, அதற்கு பிறகு இன்னும் சற்று விலாவாரியாக நாம் கேட்கலாம். இப்பொழுது அவர்கள் இதனுடைய ஆரம்பத்தை, என்ன தரிசனத்திற்காக என்ன என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். சகோதரர் மன்னா செல்வகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நூலகம் கட்டப்பட்டு அண்ணன் இன்னைக்கு வந்திருக்காங்க. அண்ணன் இந்த இடத்துல வந்தது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வரலாற்று சங்க பணிகள் ஆரம்ப காலத்தில் அண்ணனுடைய புத்தகங்கள் தான் எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகம். 365 நாளைக்கு ஒரு மிஷினரி என்று சொல்லி ஒரு மிக அருமையான ஒரு புத்தகத்தை அவங்க போட்டிருந்தாங்க. அப்போது ஒரு 2017 நினைக்கிறேன், அண்ணன் ஃபோன் பண்ணி, அண்ணன் எங்களுடைய பேரம்பூர் மிஷினரியுடைய வரலாறையை நீங்கள் அந்த புக்கில் போடணும் அப்படின்னு சொல்லி அண்ணன் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு மறைக்கப்பட்ட மறந்த மிஷினரி வரலாறுகளை மக்களிடத்தில் கொண்டு போக வேண்டும். குறிப்பாக திருநெல்வேலி சார்ந்த வரலாற்று பணிகளை முதல்ல தொடங்க வேண்டும் சொல்லி தான் நம்ம இந்த வரலாற்று பணிகளை ஆரம்பித்தோம். அதாவது நான் எப்படி கிறிஸ்தவனான, என்னுடைய திருச்சபை எப்படி உருவாச்சு,
அப்படிங்கிற ரெண்டு கேள்வி தான் இன்னைக்கு எங்களுக்கு இது இப்படிப்பட்ட ஒரு பணியை செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கடவுள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு இந்த நாளில நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கும் இளம் தலைமுறைகளுக்கு இந்த வரலாறுகளை நாம் கொண்டு செய்யக்கூடிய பணிகளை செய்துட்டு இருக்கோம். பழைய புத்தகங்களை கலெக்ட் பண்ணுறோம், அதை டிஜிட்டைஸ் பண்ணுறோம். அதாவது பிடிஎஃப் வடிவில் பழைய காலத்து புத்தகங்களை எல்லாத்தையுமே டிஜிட்டல் பண்ணுறோம். அது இல்லாமல் ஒரு மாத இதழை நடத்திட்டு வரோம். கிறிஸ்தவ வரலாற்று சுவடுகள் அப்படின்னு சொல்லி மாதம் நடத்தி வரோம். மறைக்கப்பட்ட வரலாற்று நூல்களை மறுபதிப்பு பண்ணுறோம். மறுபதிப்பு பண்ணும் பொழுது இன்னைக்கு திருச்சபைக்கு எது தேவையோ அந்த மாதிரி வரலாற்று நூல்களை நம்ம கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். அது இல்லாமல் மிஷன் சுற்றுப்பயணங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கோம். ஆவண படங்களை நம்ம குறிப்பாக எடுத்துட்டு இருக்கோம். முக்கியமான மிஷனரி வரலாறுகளை ஆவண படங்களாக எடுத்துக்கொண்டு இருக்கோம். இப்போ இந்த மிஷன் சுற்றுப்பயணமும் தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மிஷனரிகள் பயன்படுத்தின பொருட்கள் நூல்களை நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு பணியை செய்யணும். இன்னைக்கு என்ன டிஜிட்டல் வேர்ல்டில் வந்துட்டோம் அப்படிங்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பாதுகாக்கக்கூடியது. ஏன்னா இன்னைக்கு நிறைய மிஷனரிகள் பயன்படுத்தின பொருட்கள், அவங்க பயன்படுத்தின வேதாகமங்கள், அவருடைய கையெழுத்து பிரதிகள், அவங்களுடைய நூல்கள் எல்லாம் நம்ம எப்படியாவது பாதுகாக்கணும். அவங்க பயன்படுத்துகிற பொருட்களை பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். வைக்கிறதுக்கான இன்னும் வேலைகள் முடியல. இந்த இன்டீரியர் வேலைக்கு நீங்கள் அன்னை சொன்னது போல இன்னும் இந்த ரேக் வேலை, இன்டீரியர் வேலைக்கு இன்னும் ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு வேலை இருக்கு. அந்த வேலைகள்லாம் முடியல. இப்போ நம்ம சேல்ஸுக்கு ஏற்கனவே தனியாக ரூம் வச்சிருக்கோம், அது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அந்த ரூம் டிஜிட்டல் பண்ணுறதுக்கு ஒரு தனி ரூம் வச்சிருக்கிறோம். இந்த மெயின் ஹால் உட்காந்து படிக்கிறதுக்கு, அது போக இன்னும் நம்ம மற்ற புத்தகங்களை வைக்கிறதுக்கு இன்னும் பண்ணலை. இப்போ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மேகசின், அதாவது தமிழ்நாட்டில் இருந்து வெளிவரக்கூடிய நிறைய மிஷனரி ஆர்கனைசேஷனுடைய மாத இதழ்கள் நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இங்கே பாதுகாக்கணும். இப்போ இது வந்து நாங்கள் வச்சிருக்கிறது வந்து ஒரு 10% தான். இன்னும் நிறைய இன்னொரு 50,000 புத்தகங்களுக்கு மேலே இருக்குது நம்மகிட்ட. இந்த ஒவ்வொரு இதழ்களையும் நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா கொண்டு போக வேண்டியிருக்கு, பாதுகாக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்ம அந்த வேலையை தான் நம்ம இப்போ செய்கிறோம். அப்படி ஒரு இடம் வேணுங்கும் போது நம்ம சொரண்டையில ஏசார் பாலச்சந்திரனாச்சு வந்து அதுக்காக ஒரு இடத்த நமக்கு ஆயத்தம் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு கடவுளுக்கு கிருபையில நம்ம நூலகம் கிட்டத்தட்ட 90% வேலைகளை முடிச்சிட்டோம். இன்னும் இந்த மியூசியத்துக்கான வேலைகள்லாம் உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருட்களை கொண்டு வந்து வச்சிருக்கோம். இன்னும் அதை நம்ம டிஸ்பிளே பண்ணல. இப்போதான் டிஸ்பிளேக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. கிறிஸ்டியன் ஹிஸ்டாரிக்கல் சொசைட்டி இதன் மூலமாக மியூசியம் அழகாக உள்ளே வைத்திருக்கிறார்கள். இந்த இடத்துல விதவிதமான பொருட்கள் இருக்கிறது. இங்கே நீங்கள் பார்க்கின்ற அரிய பொருட்கள் அநேகம் இங்கே உண்டு. உள்ளே பார்க்கின்றீர்கள் விதவிதமான பொருட்கள். 300 வருடங்களுக்கு முன்பதாக திருச்சபைகளில் பயன்படுத்தப்பட்ட சிலுவைகள், இன்னும் விதவிதமான காரியங்கள் இங்கே இருக்கின்றன. எங்கும் காண கிடைக்காத அரிய வகை பொருட்கள் இங்கே பாதுகாப்பாக அழகாக பக்குவப்படுத்தப்பட்டு இது பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. ஓலைச்சுவடிகள் பார்க்கலாம். அந்த காலத்து ஓலைச்சுவடிகள் எப்படி இதில் எழுதப்பட்டது, அது எதை வைத்து எழுதினார்கள், அதற்காக ஒரு குத்தூசி இருக்கிறதுல்ல, ஒரு எப்படி எழுத்தாணி, இது அந்த ஓலையை சீவி எழுதுவாங்க. அதை நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. நானே இன்னைக்கு இங்க வந்து இதை பார்த்தேன். இது ஒரு எழுத்தாணி காலத்தில் உள்ளது. இது ரெண்டு வேற. இது செம்பு, இது இரும்புல உள்ளது. இரும்புல உள்ளது. அது சீவுறதுக்கும் மேல அழகா சீவுறது கத்தி போல வச்சிருக்கிறாங்க இருக்குது. இது இன்னும் நிறைய நிறைய காரியங்கள் விதவிதமா இருக்கு. பழங்காலத்துல எப்படியெல்லாம் பிரஸ்ல வேலை செய்தாங்க, அதனுடைய அந்த அச்சு எழுத்துக்கள் இவைகள் எல்லாம் உள்ள உண்டு. நீங்க அநேகர் பார்த்திராத பழைய காலத்துல இந்த இதுக்கு பேர் என்ன, கிராம்ஃபோன், அதுல ஓட்டக்கூடியது. அதாவது சிடிக்கு முன்பதாக அது பழையவர்களுக்கு தெரியும், பெரியவர்களுக்கு தெரியும். அந்த காலத்துல இப்படிதான் கொண்டு வந்து கல்யாண வீடுகள்லயோ அல்லது முக்கியமான வீடுகள் நிகழ்வுகள்ல பாடல் போடுவாங்க. அதுல ஒரு குச்சியை மேல எடுத்து வைப்பாங்க. உடனே அது பாடும். இது பேர் என்ன, புல்புல் தாரா. இன்னும் மெகாபோன். வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறவர்களே இடத்தில் வாருங்கள். ஏற்கனவே பேசிக் கொண்டிருந்த அந்த காரியம் இங்கே இருப்பது அதனுடைய கிராமபோன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அழகா அழகா பேசக்கூடிய அந்த கிராமபோன் எப்படி சேன பண்ணுவாங்க. முன்னாடி வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு பண்டை, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. அழகா பாட்டு பாடுறது, இதெல்லாம் கிராமங்கள்ல போய் பாடல் பாடுவார்கள்.
இது பழைய அந்த, என்னது, ஆனால் இது ரெக்கார்டு, இந்த சீரி ரெக்கார்டு. அதோட இது சிடி கேசட் பழைய கேசட். நிறைய பிள்ளைகள் இப்போ உள்ள தலைமுறைகள் அதிகமாக பார்த்திருக்க மாட்டார்கள். அவங்களுடைய இந்த சிடி கேசட் பிளேயர் இப்படிதான் இருக்கும். இது நான் அதிகமாக நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இப்போ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுல இன்னும் விதவிதமான கலெக்ஷன்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் என்னென்ன வரலாற்று தகவல்கள் கிடைக்கிறதோ அதையெல்லாம் அழகழகாக பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிஷினரி பயன்படுத்திய ஹார்மோனியம் இருக்கிறது. அது ஏற்கனவே சொன்னது போல அந்த பெரிய தட்டு இதில் வைத்துதான் அதை பிளே பண்ணுவார்கள். பாருங்க, இது அப்படியே ஓடும். இதை எடுத்து இங்க வைப்பாங்க. அதான் இதை எடுத்து இதில் வைத்தால் இது இப்படி ஓடும். இப்படி இதெல்லாம் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அரிய வகை பொக்கிஷங்கள் இங்கே இருக்கிறது. திருச்சபைகளிலே பயன்படுத்தப்பட்டவைகள், விதவிதமான காரியங்கள் இங்கே நீங்கள் இங்கே பார்க்கலாம். அதோடு வேதாகமங்கள், விதவிதமான வேதாகமங்கள் இருக்கிறது. சத்திய வேதாகமம், இன்னும் விதவிதமான காரியங்களை நீங்கள் இங்கே பாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த இடத்திலே வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்ப்பதோடு மட்டுமல்ல, பரவசம் அடைவதோடு மட்டுமல்ல, நானும் ஆண்டவருக்குள் எவ்விதம் பயன்பட வேண்டும், இந்த இடத்தை இன்னும் கட்டி எழுப்புவதற்கும் இன்னும் சிறப்பாக மேம்படுத்துவதற்கும் என்ன செய்ய முடியும் என்பதை நீங்கள் ஒரு கணம் யோசிக்கலாம். உங்களிடம் இருக்கும் அரிய வகை பொருட்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், உங்களிடம் ஒருவேளை ஏதாவது வேதாகமம் அல்லது பொருட்கள், இந்த பழங்கால பொருட்கள் என்னிடம் இருக்கிறது, எங்கள் தாத்தா விட்டு சென்றது, எங்கள் பாட்டியை வைத்து விட்டு சென்றது என்று சொல்லி அது பயனுள்ளதாக கிறிஸ்தவ வரலாற்று பின்னணியோடு இருந்ததென்றால் நீங்கள் கொண்டு வந்து இங்கே கொடுக்கலாம். இவைகள் இங்கே பாதுகாக்கப்படும். அது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் மூலமாக யாருக்காவது அந்த காரியங்களை நற்காரியங்களாக செய்வதற்கு அது உதவியாக உங்களை பயன்படுத்துவார். எனவே இந்த பணிகளோடு நீங்கள் இணைந்து செயல்பட நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாருங்கள், இன்னும் ஒரு காரியத்தையும் நாம் வெளியே சென்று பார்ப்போம். இங்கே புத்தகங்கள் நீங்கள் வாங்கி பயன்படுத்துவதற்கு, இது பார்ப்பதற்கு, இங்கே பார்ப்பதற்கு அநேக காரியங்கள் உண்டு. இன்னும் அநேக வேலைப்பாடுகளை செய்வதற்கு அநேக திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த விதங்கள்ல இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அநேக திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். இங்கே உள்ளே நீங்கள் வாங்கி பயனடைய அநேக புத்தகங்கள் இருக்கின்றது. வரலாற்று தகவல்கள் இங்கே இருக்கின்றன. இங்கே வந்தால் இந்த வரலாற்று ஆவணங்களை நீங்கள் வாங்கலாம், வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம். ஒருவேளை வரலாறு கிறிஸ்தவ வரலாற்றுகளை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் ஆர்வம் உடையவராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய, வந்து இங்கே இந்த புத்தகங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. இது சுரண்டையில் உள்ள, திருநெல்வேலி மாவட்டத்தில் சுரண்டையில் உள்ள கிறிஸ்தவ வரலாற்று சங்கம் அவர்களால் நடத்தப்படுகின்ற இந்த நூலகம். இந்த நூலகத்துக்கு வாருங்கள். உங்கள் அறிவுக்கு மட்டுமல்ல, உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்திலே நான் வந்தேன். சகோதரர் அவர்களை மீண்டும் சந்தித்து சில காரியங்களை நாங்கள் பேசி மகிழ்ந்தோம். இப்படிப்பட்ட நல்ல தருணங்களை ஒரே ஒரு சம காலங்களில் நல்ல சிந்தனையாளர்களாக நாங்கள் இங்கே ஒரு சில காரியங்களை யோசித்து பார்ப்பதற்கு ஆண்டவர் தந்த வாய்ப்பை எண்ணி ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. இங்கே இந்த இதிலே என்னுடைய வேதாகம களஞ்சியம் அந்த புத்தகம் இருக்கிறது. 50,000 கேள்வி பதில்கள். இன்னும் இந்த இடத்துல உள்ள வரலாற்று காரியங்கள் உண்டு. அங்கே பல காரியங்களை இன்னும் புதிதாக புத்தகங்களை உள்ளே வைத்து டிஜிட்டலைஸ் பண்ணுவதற்கும் ஏராளமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த காட்சிகள் இன்னும் புதிய புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அநேக தங்களிடம் உள்ள அரிய வகை புத்தகங்களை கொடுக்கின்றார்கள். அவைகளை பழைய புத்தகங்கள் கிழிந்து போய் முடிந்துவிடும், அந்த புத்தகங்கள் இனி கிடைக்காது என்பதை கூட மீள் பதிப்பு செய்வதற்கு, மீண்டும் மக்களுக்கு அதை கொடுப்பதற்கு பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்களும் இப்பணிகளோடு இணைந்து செயல்படலாம் என்று சொல்லி ஒரு நல்ல அழைப்பை உங்களுக்கு கொடுக்கின்றேன். இது சுரண்டை, திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சுரண்டை என்னும் பகுதியில் அமைந்துள்ள கிறிஸ்தவ வரலாற்று நூலகம். அதனுடைய
ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் செல்வகுமார் அவர்கள். மீண்டும் Thank you. உங்களை Thank you. பார்த்ததிலே, சந்தித்ததிலே, உங்களோட மகிழ்ச்சியோடு உறவாடியதிலே அதற்கு ஸ்தோத்திரம். ஓகே, மீண்டும் இன்னொரு காட்சியில், இன்னொரு இடத்தில், இன்னொரு வித்தியாசமான நிகழ்வில் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேதாகம நண்பன் வீரசுவாமிதாஸ். காட் பிளஸ் யூ. Thank you.